ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம குடமிளகா தோசை தான் செய்ய போகிறோம். தோசைகள் காஞ்சிட்டு எண்ணெய் தடவிட்டு 2 கரண்டி மாவை ஊற்றி நல்லா துழவிக்கலாம். மெலிசாக துழவக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி நம்ம தோசை இதுக்கு மாவு துழவிக்கணும். மெலிசாக அரிஞ்சு வச்ச குடமிளகாயை அப்படியே தோசை ஃபுல்லாக போட்டுக்கலாம். வெங்காயமும் கொஞ்சம் அங்கங்கே 1-2 போட்டுட்டு மேலே பெப்பர் சால்ட் அப்படியே தூவி விட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸு கூட இது மேலே போட்டுக்கலாம். பன்னீர், சீஸு அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இது சிம்பிளாக நான் செய்கிறது குடமிளகா தோசை. இது அடிக்கடி வீட்டில் நாங்கள் செய்வோம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே அப்படியே பெப்பர் சால்ட்டை தூவிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெயை நம்ம சுற்றி விட்டுட்டு மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு குடமிளகா தோசை. இதை அப்படியே நம்ம புட்டு சாப்பிட்லாம். இது சட்னி சாம்பார்லாம் எதுவும் வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.